welcome to you all on this beautiful occasion. Here I can see a blend of extraordinary people as well as the audience in this conference call. I am very happy to welcome for a special speech on Ungal Ilakku IAS. There are two ways to spread the light. One is to be a candle and another one is to be a mirror. As a candle, I would like to mention the benevolence of Dr. A.C. Shubham sir, former chairman of ACS Group of Educational Institution and the vice chairman, engineer ACS Arun Kumar sir of ACS Group of Institution. Then, welcome our respected GPS, to A. Manikandan, IAS officer, who have came here on this busy schedule for spending his precious time in our institution. Then, I would like to welcome the director as well as the co-people of Chennai IAS Academy. Once again, I welcome you all. Thank you. நான் வந்து உங்களில் ஒருவர். அங்கிருந்து தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். சில வருடங்களுக்கு முன்னாடி அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை, நாம என்ன அடைய போறோம் அப்படிங்கிறது தான். ஏன் அரசு பணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது வரும். இப்போ நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்றது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உலகத்திலேயே என்னால் முடியல அப்படின்னா, நம்மளால முடியலன்னா நம்ம போய் யார்கிட்ட கேட்போம்னா கடவுள்கிட்ட தான் கேட்போம். ஆனால் அந்த கடவுளாகவே ஒருத்தரை பார்க்கிற அளவுக்கு வந்து உனக்கு நிச்சயமாக ஒரு நீ ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆகிட்டேன்னா அந்த மாவட்டத்தினுடைய கிங் மாதிரி, நீ மாவட்ட ஆட்சியர்னா அந்த மாவட்டத்தினுடைய மன்னர் மாதிரி. உனக்கு வந்து எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மக்களுக்காக. அது எப்படிங்கிறத நான் சில எக்ஸாம்பிள்ஸ்ல நான் பார்த்த திரும்ப என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் ஐஏஎஸ் ஆகும் பொழுது, அல்லது இது வந்து எந்த கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக இருந்தாலும் சரி, 3 விஷயங்கள் ஒன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதை ஒன்னா ஒரே சமயத்தில் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஐஏஎஸ். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆசை? நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசை. அது வந்து ஜென்யூனான ஒரு ஆசை. எல்லாமே எதுக்கு படிக்கிறோம்? டிகிரி படிக்கிறோம். படிச்சு முடிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும். ஓகே, நல்ல வேலை அப்படிங்கிறது ஒன்று ஜாப் கேரண்டி இருக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கும். இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிட்டுனா உன்னோட ஜாப் கேரண்டி, அல்லது அரசு பணிக்குள்ள எதுக்குள்ள போனாலும் உன்னுடைய ஜாப் வந்து கேரண்டி. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7th பை கமிஷன் படி ஐஏஎஸ் ஆஃபீஸரோட முதல் மாத சம்பளம் 60,000 ரூபாய். ஓகே, அதுதான் இந்திய அரசாங்கத்திலேயே என்ட்ரி லெவல் முதல் மாத சம்பளம் அதிகமாக வாங்குற ஒரே ஆஃபீஸர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். அது 60,000 ரூபாய். ஸோ பிரைவேட்ல இதோட ஜாஸ்தியாக கொடுக்கலாம். அது எந்த விதத்தில் பிரைவேட் டிஃபரன்ஸுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து ஜாப் செக்யூரிட்டி அண்ட் சேலரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்கும். நம்ம சர்வீஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் பண்ண முடியாது. ப்ராமினெண்ட்டாக 2 ரீசன்ஸ் இருக்கும். ஒரு ரீசன் என்னன்னா, ஒன்று வசதி இருக்காது. எனக்கு ஆசை இருக்குது, வசதி இருக்காது. வசதி இருக்கவங்க கிட்ட வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இது 2ஐயும் ஒரே நேரத்தில் கொடுப்பது வந்து ஐஏஎஸ். உனக்கு வசதியும் கொடுக்கப்படும், வாய்ப்பும் கொடுக்கப்படும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ 21 வயசுல ஐஏஎஸ் ஆக முடியும். 21 வயசுல ஏற்கனவே கோபிநாத் பேசும்போது சொன்னாரு 21 வயசுல ஐஏஎஸ் ஆகலாம். ஆனால் ஐஏஎஸ் படிக்கிறது நீ வந்து 10ஆம் கிளாஸ்ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 21 வயசுல நம்ம ஐஏஎஸ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோம். 21 வயசுல ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வரது 25 வயசுல வந்துடுவோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா 25-26 வயசுல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா ஒரு 1 லட்ச ரூபாய் காசு கொடுத்து, உனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் குடும்ப பொறுப்பெல்லாம் நான் நீயே பார்த்துக்கணும் கொடுப்பாங்களா? ஆனால் இந்திய அரசாங்கம் உனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா பல 1000 கோடி ரூபாய்க்கு மதிப்புடைய மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளவு பெரிய கௌரவம். யோசிச்சு பாருங்க. இது உலகத்தில் எங்கேயாவது கிடைக்குமா? நம்ம வந்து ஜஸ்ட் 21 வயசு அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறோம். அதற்காக ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எந்த மாவட்ட ஆட்சியரோட ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் டைரக்ட் ஐஏஎஸ்ஸாக வந்துருந்தாங்கன்னா 30லேருந்து 35 வயசுக்குள்ள தான் இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வருஷத்துக்கு பல 1000 கோடி ரூபாய்க்கான மக்கள் நலத்திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த வயசுல நம்ம வீட்டில் சில லட்சங்களை கொடுத்து கூட, எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம மேல பாசமோ நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் நம்ம அப்பா அம்மாவோட வேற யாரும் இருக்க முடியாது. அவங்களே நம்மளை பார்த்து யோசிக்கிற ஒரு விஷயத்த இந்திய அரசாங்கம் நம்பி கொடுக்குறது. அதுதான் இந்த பர்டிகுலர் சர்வீஸோட மதிப்பு. ஸோ 2வது விஷயம், சேவை செய்வதற்கான வாய்ப்பும் உனக்கு கொடுக்கப்படுகிறது, வசதியும் கொடுக்கப்படுகிறது. நீ டிசைட் பண்ணலாம். 3வது விஷயம், ஏற்கனவே 3 விஷயங்கள் இதில் ஒன்றா கிடைக்கும்னு சொன்னேன்.
முதல்ல சேலரி, ரெண்டாவது சேவை செய்வதற்கான வாய்ப்பு, மூணாவது ஒரு விஷயம் இருக்கு, இது வேற எங்கேயுமே கிடைக்காது. இப்போ ஒரு 10 days முன்னாடி இந்தியாவோட சுதந்திர தினம் வந்துச்சு இல்லையா? நம்ம எல்லாம் ஆகஸ்ட் இன்னைக்கு 25 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அப்போ செலிப்ரேட் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் கண்ண மூடிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, நீங்க தான் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர், இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர். இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நீங்கள் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறீர்கள். உன்னோட ஃபேமிலி பக்கத்தில் இருக்காங்க, அவங்க அதை பார்த்து ரசிக்கிறாங்க. இதை விட சிறந்த தருணம் நான் முதல்ல சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னோட கையால தேசிய கொடி ஏற்றினேன். அந்த கௌரவம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது 3 ஒன்னா சேர்ந்து வேற எந்த இடங்கள்ல கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இந்த அரசு. அது வந்து ஐஏஎஸ். அது நீங்க எந்த சர்வீஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம், குரூப் 1, குரூப் 2, சரியா? ஸோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே மனிதர்கள், நமக்கு சுய தேவைகள் இருக்கும். நான் இப்போ இந்த 3 விஷயம் சொன்னதுமே நம்முடைய ஆசை, சுய தேவைகள். நாம இதை செய்யும் பொழுது பிறருக்கும் நாம செய்யறோம். ஏன்னா எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம்னா, நல்லா படிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும், அதை இதுல கொடுக்கும். இது வேற எங்கும் கிடைக்காது. இது 3 வேற எங்கேயும் கிடைக்காது. அதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஓகே, குட். இதுக்கு மேல நீங்க ஏன் ஐஏஎஸ் ஆகணுமோ, அல்லது நீங்க ஏன் அரசு அதிகாரி ஆகணும், அது பேங்க் ஊழியராக இருக்கலாம், அல்லது வந்து தமிழக அரசுல இருக்கிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த லெவலில் இருந்த ஊழியராக ஆகலாம். ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு நான் இனிமேல் ஆன்சர் பண்ண போறதில்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்து ஆன்சர் பண்ண வேண்டியது எப்படி ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உங்களுடைய சூழ்நிலைகளை பத்தி எல்லாம் சொன்னோம். நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல பின்தங்கியவர்களாக இருப்போம், ஏதோ ஒரு காரணத்தினால. அதை வந்து எப்படி உடைச்சிட்டு வர்றது, என்ன மோட்டிவேஷன்? எனக்கு இருந்த அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கணும். என்னை வந்து எப்பவுமே உந்துதல் செஞ்ச சில நிகழ்ச்சிகள் அல்லது சில தருணங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, வெற்றிகளும் தோல்விகளும் ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். முதல்ல வெற்றி அல்லது தோல்வி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஜேர்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐஏஎஸ் ஆகணும் நான் முடிவு பண்ணது 2004. ஐஏஎஸ் ஆனது 2016. இன்ஃபேக்ட் ரிசல்ட் வந்தது 2017. 13 வருஷம் ஆச்சு. இதுக்கு இடையில 6 தடவை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனேன். 6 தடவையில் 5 தடவை ஃபெயில். அதில் 4 தடவை ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில். ஒரு தடவை ஐஆர்ஏஎஸ் கிடைச்சது. 6வது தடவை தான் எனக்கு ஐஏஎஸ் கிடைச்சது. அதுக்கு அடுத்தது நிறைய வெற்றிகளும், வெறும் தோல்விகள் மட்டும் கிடையாது, வெற்றிகளும் கிடைச்சது. ஆக்சுவலி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ங்கிறது மதர் ஆஃப் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. நீ ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சேன்னா ஊர்ல இருந்து எந்த எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் ஆகிடும். நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினேன், அதுக்கு மட்டும் தான் படித்தேன். நான் வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிச்சதே கிடையாது. ஆனால் எதெல்லாம் போய் எழுதுனா எல்லாத்துலேயும் பாஸ் ஆனேன். ஆனால் அந்த ஜாப்ஸ் எடுக்கலை. நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நீங்கள் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சொல்லுங்க, அதெல்லாம் பாஸ் ஆனேன். அதெல்லாம் எடுக்கலை. ஏன்னா என்னோட இலக்கு வந்து ஐஏஎஸ் தான். ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் எழுதணுன்னே கிடச்சிருச்சு. அதை மட்டுமே எனக்கு பேஸாக வச்சுட்டு பிற எக்ஸாமில் நான் பாஸ் ஆனப்போ அந்த வேலையெல்லாம் எடுத்துக்காம இந்த ஒரே தேர்வுக்காக படிக்கணும்னு படித்தேன். ஸோ வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் என்பது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். மேடு பள்ளங்கள் வர்ற மாதிரி தான். அப்போ எது வந்தாலும் அதை தாண்டி உங்களுடைய இலக்கு என்னவோ அதை அடையும் வரை நீங்கள் போராடுங்க. எனக்கு வந்து அந்த விவேகானந்தருடைய பொன்மொழி நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை இங்களுக்கும் இன்னைக்கும் நீங்கள் வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்மொழியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு இலக்கை வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, முடிந்த வரை செய்வது முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதுதான் முயற்சி. இது வந்து விவேகானந்தருடைய ஒரு பழமொழி. முடிந்த வரை செய்வது முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதுதான் முயற்சி. இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்த இலக்கை, நீங்கள் எடுத்த வாழ்வின் லட்சியத்தை அடையும் வரை. எக்ஸாம்பிளுக்காக ஜப்பானீஸ்ல சாமுராய்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தெரியுமா? ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு இலக்கை வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே, அவங்களால அதை அடைய முடியலன்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. நீங்க வந்து சூசைட்லாம் பண்ணிக்க வேண்டாம், முயற்சி பண்ணுங்க, அடையும் வரை முயன்று கொண்டே இருங்கள், நிச்சயமாக உங்களால் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 வருஷம் நான் படித்தேன், 6வது அட்டம்ப்ட்ல பாஸ் ஆனேன். 7வது அட்டம்ப்ட்ல 6ல் பாஸ் பண்ணால் 7க்கு போயிருப்பேன், 7ல் இருந்தால் 8க்கு போயிருப்பேன்.
சரியா? நம்மால கடைசி இறுதி வாய்ப்பு கிடைக்கும் வரை நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், அந்த வெற்றியை நம்மளால அடைய முடியும். அடுத்தது, இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ள சில நுவான்சஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி படிக்கிறது, இதை படிக்கும் போது நிறைய சிக்கல்கள் வரும். இப்ப ஜெனரலாவே நம்மள்ட்ட எல்லாமே கேட்போமே, படிக்கும் போது சரி போட்டித் தேர்வுகளுக்கு போனா என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சவால்? போட்டித் தேர்வுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐஏஎஸ்ஓ அல்லது பிற தேர்வுகளுக்கோ நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான சவால் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் நான் விடை சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட். குட். டைம் மேனேஜ்மெண்ட். see எவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள் திங். நீங்க எதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். எதுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். பெஸ்ட் அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நானே பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐஏஎஸ் 6 வருஷம் படிச்சு வாங்கினேன் இல்லையா? முழுக்க முழுக்க நான் பார்ட் டைமில் தான் படிச்சு வாங்கினேன். பார்ட் டைம்லாம் தெரியும் இல்லையா? வேலை பார்த்துக்கிட்டே படித்தேன். முழுக்க முழுக்க வேலை பார்த்துக்கிட்டே வேலை முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் கிடைக்கிற ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், காலையில் கிடைக்கிற 1 மணி நேரம் 2 மணி நேரம், சாட்டர்டே சண்டேல கிடைக்கிற 4 மணி நேரம் 5 மணி நேரம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, என்னோட ப்ரிஃபரன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. படிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, காலையில் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிக்கும் போது என்னை சுற்றி புக்கு தான் இருக்கும். எந்திரிச்சு புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். ப்ரஷ் பண்ணிட்டு வந்து புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். சாப்பிட போவேன், சாப்பிட்டு வந்து திரும்ப புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். ஆஃபீஸ் சாப்பிட்டு முடிச்சு புக்கை அப்படியே வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிருவேன். போயிட்டு வந்து திரும்ப பேக் வச்சுட்டு திரும்ப உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ என்னோட மைண்டில் எப்படி இருந்ததுன்னா, படிக்கிறது வந்து ஃபுல் டைமு, வேலை பார்க்குறது சாப்பிட்றதெல்லாம் பார்ட் டைம். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ எதை வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? நீங்கள் வந்து படிக்கும்போது வாட்ஸ்அப்பை வந்து ஃபஸ்ட்டு வைக்க போகிறீங்களா, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு பிரைமரி இம்பார்ட்டன்ஸாக புக்குக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா? புக்கை வச்சு பார்த்துட்டு இருப்போம். ஒரு 3 மணி நேரம் புக்கை வச்சு படிக்கிறோம் அப்படின்னா முதல் பக்கத்துலேயே தான் 3 மணி நேரமாக இருக்கும். ஒரு பேராகிராஃப் படிப்போம், பேராகிராஃப் முடிய போகிற சமயத்தில் ஒரு மெசேஜ் எடுத்து படிப்போம், படித்து முடிச்சுட்டு ஒரு ரிப்ளை படுப்போம், கொடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம் இல்லையா? இந்த தடவை 2வது பேராகிராஃபோட ஸ்டார்டிங்க்கு போயிடுவோம். திரும்ப என்ன வரும்? வேற ஏதோ ஒன்று வரும், பார்த்துட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இது நடக்குதா? என்னைக்கு முழுசா புக்கை படிப்போம் தெரியுமா? புக்கு படிக்க மாட்டோம், முழுசா பார்ப்போம் தெரியுமா? எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நாள் நைட்டு. கரெக்டா? நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, நான் அங்க இருந்துட்டு தான் இங்க வந்தேன். ஒரே ஒரு விஷயம், நீங்க லட்சியம் அதை வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதை அடைவதற்காக நீங்க சில முயற்சிகளை சேர்த்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஃபோனை பார்க்கறத அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தள்ளி வச்சுக்கினா போதும். இவ்வளோதான் வேணும். நீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லல. மேபி நான் இப்போ பேசிட்டு இதெல்லாம் வச்சு நீங்க ஏதாவது ரொம்ப பெருசாக என்னை பற்றி தப்பாக இடம் போட்டிருப்பீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இதுதான் வாழ்க்கையில என்ஜாய் பண்ற வயசு. அதனால அதை எதையுமே மாத்திக்காது, எல்லாத்தையும் செய். ஆனா படிக்க உட்காந்துட்டேன்னா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா 3 மணி நேரத்துக்குள்ள உன்னோட அதர் என்ஜாய்மெண்ட்ஸ் உள்ள வரக்கூடாது. நீ என்ஜாய் பண்ற சமயத்துல படிப்பு உள்ள கொண்டு வராது. புரியுதா? இந்த டிமார்கேஷனை நீ வச்சுக்கோ. 4 மணி நேரம் படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டியா, 4 மணி நேரத்துக்குள்ள வேற எதுவும் உள்ள வரக்கூடாது. அது மட்டும் இருந்தனால நீ ஈஸியா வந்து பாஸ் பண்ணிட்ட. சரியா? இந்த டிமார்கேஷன் வச்சுக்கோங்க, நிச்சயமா வந்து வாழ்க்கையில உங்களால பாஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்க்கு அடுத்து நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, படிச்சது மறந்து போயிடுச்சு. எத்தனை பேருக்கு படிச்சது மறந்து போகுது? எல்லாருக்குமே மறந்து போயிடுச்சு இல்லையா? குட். அதுக்கு ஒரு எப்படி அதை மறக்காம இருக்குதுன்னு சொல்லவா? சிம்பிள். மறக்காத வரைக்கும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். 10 தடவை மறந்து போச்சுன்னா 20 தடவை படிங்க, 20 தடவை மறந்து போச்சுன்னா 100 தடவை படிங்க. ஓகே, சிம்பிள். மறக்காம இருக்கிற வரைக்கும் படிக்கிறது தான் வந்து அது வெற்றிக்கான ஒரு ரகசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா எதுக்காக வந்து நம்ம வந்து படிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கின்ற ஈடுபாடு. மோஸ்ட் ஆஃப் த டைம் எத்தனை பேருக்கு இப்போ எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட கிளாஸ்ல 5 சப்ஜெக்ட் இருக்கு வச்சுக்கோங்க. நமக்கு சப்ஜெக்ட்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், சரியா? லெட் அஸ் டேக் 6 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. 6ல பிடிச்ச சப்ஜெக்ட்னு உங்க எல்லாருக்கும் ஒன்று இருக்குமா? ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். பிடிக்காத சப்ஜெக்ட் ஒன்று இருக்குமா? 6 வா? சரி,
இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான காரணம் என்னங்கிறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போட்டித் தேர்வுக்குள்ள வர்றதுனால அங்கேயுமே சில பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்ட் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சிம்பிளா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் போட்டித் தேர்வில் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னா சயின்ஸ். சயின்ஸ் எல்லாமே நல்லா பிடிக்கும். எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்னன்னா எக்கனாமிக்ஸ். ஏன்னா எக்கனாமிக்ஸ் இது வரைக்கும் நான் நம்ம லைஃப்ல படிச்சதே கிடையாது. அப்போ படிக்காத ஒரு விஷயத்த, புரியாத ஒரு விஷயத்த, தெரியாத ஒரு விஷயத்த படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து நமக்கு டிஃபிகல்ட் ஆயிடுது. நீங்க ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதை என்ன புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நீங்க அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சப்ஜெக்ட் பிடிச்சிருச்சுன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மறக்காது. அதுதான் வந்து அதனோட ரகசியம். நிறைய நேரத்துல நாம வந்து சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கோ, எந்த சாப்டர் வேணாலும் எடுத்துக்கோ, எந்த பிரின்சிபல் வேணாலும் எடுத்துக்கோ, யூடியூப்ல போய் அடி வீடியோ இருக்குது. கோ வாட்ச் வீடியோஸ். யூடியூப்ல எது புரியலனாலும் போய் பாருங்க. உங்களுக்கு மேபி இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய டெக்னாலஜி இருக்கிற சில மெஷின்ஸ் பத்தியோ இல்லை பிரின்சிபல்ஸ் பத்தியோ புரியல அப்படின்னா நேரம் வந்து அதை யூடியூப்ல அடிச்சு வீடியோ பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு புரியும், மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா புரியாதது தான் வந்து நமக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காததுக்கான காரணம். அதனால மாத்திக்கோங்க. ஜென்ரலா போட்டித் தேர்வு வரும்போது அந்த ஒரு எல்லாருக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் சில சப்ஜெக்ட் பிடிக்கும், சில சப்ஜெக்ட் பிடிக்காது. நீங்க ஒரு டிகிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா நீங்க என்ன டிகிரி பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். போட்டித் தேர்வு படிக்கும்போது அது சம்பந்தமா தெரியாத எல்லாமே பிடிக்காத சப்ஜெக்டா இருக்கும். அதனால நீங்க அதை வந்து எடுக்காதீங்க. இதெல்லாம் சில ஜென்ரல் ரூல்ஸ் நீங்க படிக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்தது, இந்த எக்ஸாமை நாம வந்து நம்மளால முடியுமா, அப்புறம் ரியல் சில ஏற்கனவே வந்து கோபிநாத் பேசும்போதும் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொன்னார். அதையே நான் கொஞ்சம் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி ரியலிஸ்டிக் டேட்டாவோட சொல்லணும்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த வருஷம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 12 லட்சம் பேர்ல பாஸ் பண்ணி வெளியில வரப்போறவங்க வெறும் 1000 பேர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் விருப்பப்பட்டு உண்மையாலுமே எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க? ஒரு 20%. நிறைய பேர் இங்க இருக்கவங்கல உங்க ஃப்ரெண்டுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அது ஒரு 30%. சரி, வேற வழியே இல்லை. கிளாஸ்ல இருந்து இங்க உட்கார வச்சுட்டாங்க, உட்கார்ந்துதான் ஆகணும். எவ்வளவு பேர்? ஓகே, இப்போ இதே டேட்டா தான் 12 லட்சம் பேர்ல இருக்குது. சரியா? 12 லட்சம் பேர்ல அம்மா அப்பா சொன்னாங்க அப்படின்னு அப்ளை பண்ற கூட்டம் ஒரு 50%. சரியா? நம்ம ஃப்ரெண்ட் அப்ளை பண்றான், அவனுக்காக அப்ளை பண்ணுவோம் அப்படின்றது இன்னொரு க்ரௌடு. அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுக்காக அப்ளை பண்றது இன்னொரு குரூப். என்னன்னா, இப்ப இங்க பேர் சில பேர் என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போமே அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்களா? அதே மாதிரி எனக்கு உண்மையாலுமே எழுதணும்னு ஐடியா இல்லை, பட் நான் போய் என்ன நடக்குது நாங்க பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு கூட்டம் வருவாங்க. அடுத்த வருஷம் தான் நான் எழுத போறேன், இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டுமே அப்படின்னு ஒரு கூட்டம் வருவாங்க. ஸோ ஒரு 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம்ல 80% வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல நான் கேட்டால எத்தனை பேர் பிடிச்சி வந்திருக்கீங்க? ஒரு 20%. அந்த 20% தான் கடைசியா வர்ற 1000 பேர் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸா வருவாங்க. மீதி இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? என்ன ஒரு விஷயம்னா, போட்டித் தேர்வுகள் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கும். இப்போ உங்களுக்கு டிகிரிக்குமே இதை யூஸ்வலா நான் வந்து ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயமும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆகணும்னாலும் சரி, இன்ஜினியர் ஆகணும்னாலும் சரி, நீங்க பற்றதான் ஆக முடியும். சரஸ்வதியே வந்து சொல்லி கொடுத்தாலும் நீங்க ஐஏஎஸ் ஆக முடியாது, நீங்க தான் படிக்கணும். சரியா? அதே மாதிரிதான் இங்கேயும். எதுக்காகனா, உனக்குள்ள உந்துதல் இருக்கணும். ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஆசை உனக்குள்ள வரணும். நான் இங்க வந்து நின்னதுக்கான, தடைகளை தாண்டி வந்ததுக்கான காரணம் எனக்குள்ள இருந்த ஆசை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்களை கேட்கிறேன். நீங்க இங்க இன்ஜினியர் படிக்கிறவங்க இருப்பீங்க, பிளஸ் அதர் டிகிரிஸ் இருக்கீங்க. எத்தனை பேர்கிட்ட இல்ல உங்க அம்மா அப்பாவோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, எனக்கு வந்து டிகிரி படிக்கணும்னு ஆசை, என்னால் ஆக முடியல, எனக்கு இந்த வேலை வாங்கணும்னு ஆசை, எனக்கு இந்த விஷயத்த பண்ணணும்னு ஆசை, என்னால் பண்ண முடியல, நீயாவது பண்ணு
அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டில் சொல்லியிருக்காங்க? இது வந்து எல்லாருமே ஏதோ ஒரு கோணத்துல வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, நீயாதாகு. எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசை, நீயாதாகு. எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, நீயாதாகு. எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கணும், நீயாதாகு. இது எல்லார் வீட்லையும் ஏதோ ஒரு விதத்துல பெற்றோர்கள் மூலமாகவோ அல்லது வேற யாராவது ஒருத்தவங்க மூலமாகவோ என்ன வந்திருக்கும், இது வந்திருக்கும். இத நீங்க உங்க லைஃப்ல இனிமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுதான் எனக்குள்ள இருந்த ஆசை. சிம்பிளா என்னன்னா, இப்ப எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைங்க. நான் வந்து என்னோட அடுத்த தலைமுறை என்னோட பையன்கிட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, 6 வருஷம் படித்தேன், என்னால் ஆக முடியல, நீயாவது ஆகு அப்படின்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்னா, என்னோட லட்சியத்தில் நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். என்னை நானே ஏமாற்றி கொண்டேன்னு அர்த்தம். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அது வந்து அடையக்கூடிய ஒரு ஆசை, அடையக்கூடிய ஒரு லட்சியம், அதை என்னால் அடைய முடியல, இன்கேப்பபிள் அர்த்தம். புரியுதா? நாம் ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு அதை அடையவில்லை என்றால் அது என்ன அர்த்தம்? அப்போ நான் வந்து என்னோட அடுத்த தலைமுறைக்கு எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, என்னால் ஆக முடியல, நீயாவது ஆகு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு தோல்விக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் அப்படி நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோ. எனக்கு ஆகணும்னு ஆசை, நான் வந்து ஆயிட்டேன். இப்போ in what way you should be a different அப்படின்னா, நான் இப்போ என்னுடைய பிள்ளைகிட்ட என்ன சொல்வேன்னா, எனக்கு இவ்வளோ இந்த வீடியோ காட்டினா போதும், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தது, பட் ஆனால் நான் இன்னைக்கு ரீச் பண்ணிட்டேன். நான் என்ன இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தேனோ அதை அடைந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லுகின்ற தந்தையாக தாயாக நீங்கள் நாளைக்கு இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் அடைகின்ற வெற்றி. சாதாரணமாக வந்து எனக்கும் ஆசை இருந்துச்சு, என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறத நீங்கள் நாளைக்கு சொல்லக்கூடாது. சரியா? போட்டித் தேர்வுகள்னு வரும்பொழுது நீங்க நம்ம படிக்கிற டிகிரி எக்ஸாமுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். போட்டித் தேர்வு டிகிரி எக்ஸாமுக்கு எக்ஸாமினேஷன் நைட்டு முன்னாடி நாள் நைட் படிப்போம் இல்லையா? எக்ஸாமினேஷன் முன்னாடி நாள் நைட் படிப்போம். ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாத்திக்கணும். என்னன்னா, டெய்லி கொஞ்சம் படிக்கணும். நான் 24 மணி நேரம் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஐஏஎஸ் படிச்சுட்டு நிறைய பேர் நான் வந்து 17 மணி நேரம் படித்தேன், 18 மணி நேரம் படித்தேன், நாள் ஃபுல்லாக படித்தேன், அதெல்லாம் சும்மா. அவ்வளோ நேரம் படிக்க வேண்டாம். உங்களுக்கு அரசு வேலையை நீங்கள் வாங்கணும்னா ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு அரசு வேலைன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தா போதும். ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரியான எதுவுமே இருக்கக்கூடாது. புக்கை மட்டும் வச்சு டெய்லி 2 மணி நேரம் படிக்க நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். சரியா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆக்சுவலி ஆரம்பத்தில் இதை சொல்லணும்னு நினச்சேன். முதல்ல நான் உங்களுடைய கல்வி நிறுவனத்திற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதுக்காகனா, எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் என்பதை விட உங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வழியை காட்டியிருக்கிறார்கள். என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு அப்போதான் புரியும். இன்னைக்கு வந்து நீங்கள் விளையாட்டு பசங்களாம் இங்கே உட்காந்துருக்கலாம், இங்கே நான் பேசுறதோட அருமை தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய கல்லூரி நிர்வாகம் அரேஞ்ச் பண்ணதனுடைய பொறுப்பு தெரியாமல் உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு இன்னைக்கு 30 வயசு, சரியா? 30 வயசுல ஐஏஎஸ் ஆயிருக்கேன். ஜென்ரலாக 21 வயசுல ஐஏஎஸ் ஆக முடியும். ஒரு ஐஏஎஸ்னால எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆஃபீஸர், நிறைய ஸ்ட்ராங்கான பர்சன் உங்களுக்கு தெரியும். ஐஏஎஸ்ல உயர்ந்த பதவி என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் வந்து ஐஏஎஸ் பதவி வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக கருதுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 130 கோடி தாண்டிடுச்சு. 130 கோடி 130 கோடி மக்களுக்கு இந்தியாவில் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா வெறும் 4500 பேர் தான் இருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு யூனிக் அது என்ன சொல்றது, ஒரு மதிப்புமிக்க ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இந்த 4500 பேர்ல ஒரு ஆஃபீஸர் ஐஏஎஸ்னாலே பயங்கரமா நம்ம பார்க்குறோம். இந்த 4500 பேருக்கு ஒரு பாஸ் இருந்தாருன்னா எப்படி இருப்பார்? அது யாருன்னா கேபினெட் செக்ரட்டரி. கேபினெட் செக்ரட்டரிங்கிறவங்க எல்லா மொத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஹெட். அந்த கேபினெட் செக்ரட்டரி ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 வயசுல ஐஏஎஸ் ஆகணும். 21 வயசுல ஐஏஎஸ் ஆயிட்டீங்கன்னா ப்ரமோஷன்ல நீங்க கேபினெட் செக்ரட்டரி ஆயிடுவீங்க. இப்போ 30 வயசுல ஆனதுனால நான் அதிகபட்சமா ஸ்டேட் கவர்மெண்டோட சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் தான் போக முடியும். இது எங்க ஹவு இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் அப்படின்னா, எப்போ வந்து 21 வயசுல நீங்க ஐஏஎஸ் ஆக முடியும்னா, டிகிரி முடியும் போது 20 வயசு ஆயிடும். டிகிரிக்கு அப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு வரும்போது 23 வயசுலயோ 24 வயசுலயோ 25 வயசுலயோ ஆகும். சரியா? ஆனா 21 வயசுல ஐஏஎஸ் ஆக முடியுமானா முடியும், ஆயிருக்கிறாங்க. 2015வது அட்டம்ப்ட்ல ஆல் இண்டியா டாப்பர் நம்பர் 1 வந்தாங்க, டினா டாபி அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க வந்து 21 வயசுல ஐஏஎஸ் ஆனாங்க.
என்னோட பேட்ச்ல ஒரு பையன் 22 வயசு சிப்பு அப்படின்னு என் கூட தான் ட்ரைனிங்ல இருக்கான். 22 வயசுல ஐஏஎஸ் ஆயிருக்கான். இவங்க எல்லாம் எப்படி ஆனாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அம்மா அப்பா எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸ்கூல் படிக்கும் போது ஐஏஎஸ் ஆகும்னு சொல்லிடுவாங்க. டிகிரி படிக்கும் போது என்ன டிகிரி எடுத்து ஆக முடியும்ன்றத சூஸ் பண்ணி எடுத்துருவாங்க. டிகிரி படிக்கும் போதே ஐஏஎஸ் படிப்பாங்க. கரெக்டா 21 வயசு ஆன உடனே ஐஏஎஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தலைமுறையாக ஐஏஎஸ் ஆனவங்க. ஒருவேளை இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வேலையவே விட்டுட்டு கூட நான் படிச்சிருப்பேன், நேரம் ஐஏஎஸ் ஆயிருப்பேன். எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்காது. எதுக்காக சொன்னேன்னா உங்களுடைய கல்வி நிறுவனம் இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு, இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சிம்பிள். எந்த அளவுக்கு யங்கஸ்ட் ஸ்டேஜ்ல நீ வந்து சர்வீஸ் உள்ள போறியோ, அது வந்து விஏஓ ஆனாலும் சரி, விஏஓ ஆனா விஏஓ வந்து யங்கஸ்ட் ஸ்டேஜ்ல நீ ஆயிட்டேன்னா நீயும் டெப்டி கலெக்டர் ஆயிடுவ. உன்னோட ப்ரமோஷன்ல டெப்டி கலெக்டரா இருக்கிற நீ 21 வயசுல ஆயிட்டேன்னா ஈவன் யூ கேன் கோ டு தி ஹையஸ்ட் லெவல். 21 வயசுல ஆகணும்னா என்ன பண்ணா, நீ ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணணும். காலேஜ் எந்த அளவுக்கு நீ யங்கஸ்ட் ஸ்டேஜ்ல உன்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றியோ அந்த அளவுக்கு ஹையஸ்ட் லெவல்ல போற. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. அதனாலதான் எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு சர்வீஸ் வாங்கும்போது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சரியான நேரத்தில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. மேபி இந்த எக்ஸாமுக்கு 1 வருஷம் படிக்க வேண்டியிருக்குமா, நீங்க 2 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் படித்து நீங்க ஒரு சர்வீஸ் வாங்குறீங்கன்னா அடுத்து 40 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 40 ஆண்டு காலத்திற்கான நீங்க போடுற பேஸ் தான் இந்த 3 வருஷம். 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ. ஓகே. அதே மாதிரி சில நேரங்கள்ல இதுல வந்து நீங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஆக்சுவலி கேர்ள்ஸ்க்கு வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் ஃபீஸ் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கேர்ள்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், இந்தியாவில் இருக்கின்ற மத்திய அரசு நடத்துகின்ற எந்த ஒரு தேர்வுக்குமே பெண்களுக்கு கட்டணம் கிடையாது. 1 ரூபா கூட பே பண்ண வேண்டாம். பசங்களாம் ஃபீல் பண்ண வேண்டாம். பசங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ 50 ரூபா. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபீ 50 ரூபா. அதுக்கு மேல 1 ரூபா கூட நீ எந்த ஸ்டேஜ்லயும் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டாம். நீ கோச்சிங்க்கு ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது தனி. 50 ரூபாயில ஐஏஎஸ் ஆக முடியும். நான் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆனதும் சரி, ஐஏஎஸ் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆனப்போ எனக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ. டிஎன்பிஎஸ்சியில் முதல் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதனால் எனக்கு ஃபீஸ் கிடையாது. காசே இல்லாமல் தான் எக்ஸாமினேஷனில் படித்து பாஸ் பண்ணேன். ஐஏஎஸ் ஆகும்போது 50 ரூபா ஃபீஸ் வாங்கினாங்க. வெறும் 50 ரூபாயில உன்னுடைய மொத்த வாழ்க்கையும் வந்து நீ வந்து அதுக்காக கொஞ்சம் நீ முதலீடு பண்ணணும். அதுதான் இந்த 3 வருஷமோ 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் படிக்க போகிறது. அதனால இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அந்த ஐஏஎஸ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய பேர் கேட்டாங்க, மேலே உட்காந்து சார் கூட கேட்டாங்க, சார் தமிழில் பண்ண முடியுமா? இந்த விஷயத்த நான் முதல்ல உங்களுக்கு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் 2 பேப்பர் இருக்கும். ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் சிசாட். 2மே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதனால அந்த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போயிட்டீங்கன்னா 9 பேப்பர் நீங்கள் எழுதணும். 9 பேப்பரில் ஒரே ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர். அந்த 9 பேப்பரில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் 1 தவிர மீதி 8 பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்லேயே எழுதலாம். டெல்லிக்கு போய் இன்டர்வியூ தமிழ்லேயே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. தமிழில் இருக்கவங்க பாஸ் பண்ண முடியுமான்னா முடியும். டெல்லிக்கு போய் இன்டர்வியூ நீங்கள் தமிழ்லேயே பேசலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் என்ன யூபிஎஸ்சி படிக்க போகிறீங்களோ அப்படியே வந்து டிஎன்பிஎஸ்சி. அதே மாதிரி நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி பேங்க்கு என்ன படிக்க போகிறீங்களோ அது அப்படியே வந்து நீங்கள் யூபிஎஸ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். There are 2 strategies. இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. சில பசங்க கேட்பாங்க, சார் நான் வந்து குரூப் 4 படிச்சு குரூப் 4 இல்லை ஏதோ ஒரு வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் படிக்கவா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சிம்பிள் என்னன்னா, உன்னுடைய வீட்டோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் பாரு. உன்னோட அம்மா அப்பா வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்வளோ ஐஏஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ எங்க ஸ்டேஜில் நீ ஸ்டார்ட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ வந்து சீக்கிரம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷம் நீ 1 வருஷமோ 2 வருஷமோ படிச்சுட்டு குரூப் 4ல வாங்கிட்டு, தென் 1 வருஷமோ 2 வருஷமோ படிச்சு குரூப் 1ல வாங்கிட்டு, அதுக்கப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ படிச்சு ஐஏஎஸ் போகும்போது என்ன மாதிரி 30 வயசு ஆகுது. ஓகே, இன்ஸ்டன்ட் நீ 4 வருஷம் எடுத்தா கூட, இப்போ உங்களுக்கு 17-18 வயசு இருக்குன்னா 4 வருஷம் எடுத்தா கூட, 5 வருஷம் 6 வருஷம் எடுத்தா கூட டைரக்டா நீங்க ஐஏஎஸ் படிச்சுன்னா 25 வயசுல ஐஏஎஸ் ஆயிருவீங்க. ஆனா 2மே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது படிக்கும் போது மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு டிஎன்பிஎஸ்சியோ இல்லை பேங்கிங்கோ நீங்கள் படிச்சீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் ஐஏஎஸ்க்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஐஏஎஸ்க்கு படிச்சீங்கன்னா அப்படியே நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஐஏஎஸ்க்கு படிச்சீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த போட்டித் தேர்வு நீங்கள் எழுதினாலும் பாஸ் ஆயிருவீங்க. அதே மாதிரி நீங்க எந்த போட்டித் தேர்வுக்கு டிஎன்பிஎஸ்சியோ பேங்க்குக்கோ நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணி நீங்க ஒரே மாதிரி கூட நீங்க படிக்கலாம். இதை வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுக்காகனா அடுத்த இப்போ நம்ம டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ல இருக்கிறதுனால அடுத்த குறைஞ்சபட்சம் 4 முதல் 5 வருஷங்கள்ல குறைஞ்சபட்சம் 20 to 25 லட்சம் வேகன்சிஸ்க்கு மேல கவர்மெண்ட்ல வரப்போகுது. ரயில்வேஸ்ல மட்டுமே லாஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்து நினைக்கிறேன் 20,000 வேகன்சி கிட்ட வந்துச்சு ரயில்வேஸ்ல. முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு யாருமே நம்ம ஆளுக்கு வந்து ப்ரிஃபர் பண்றதே கிடையாது. டிஎன்பிஎஸ்சிலுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிஸ், ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவன் நான். ஓகே, இவ்வளோ நேரம் கொஞ்சம் மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது, கொஞ்சம் சப்ஜெக்ட் குள்ள நான் பேசினேன். திஸ் வில் பி ஆஃப் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கானமி, பாலிட்டி, கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி ஒரு 7-8 சப்ஜெக்ட் படிக்க வேண்டியிருக்கும். ஓகே, எனிஹவ் கொஞ்சம் சப்ஜெக்ட்ல நான் பேசுறேன். ஜெனரலா எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே நம்ம என்ன படிக்க போறோம்னா இந்தியாவோட ஹிஸ்ட்ரி படிப்போம், ஜியாகிரபி படிப்போம், எக்கானமி அதாவது பொருளாதாரம் படிப்போம், பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டம் படிப்போம். மொத்தமாக ஒரு 6-7 சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல படிக்கும்போது ஒரே படிப்போம், அது வந்து ஜெனரல் தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ். சரியா? மொத்தம் இந்த ஒரு 6-7 சப்ஜெக்ட் மட்டும் தான் படிச்சு நம்ம எக்ஸாமுக்கு பாஸ் ஆக வேண்டி இருக்கும். ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்ல போறேன். அதனால ரொம்ப சீரியஸா வேலை வேணுங்கிறவங்களாம் இதை வந்து நோட் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா இதை படிக்கும் பொழுது நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லையா, இன்ஜினியரிங்ல ஒரு வருஷத்துக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அதே 6 சப்ஜெக்ட் தான் 12 சப்ஜெக்ட் இருக்குதா? ஓகே, 12ன்னு வச்சுக்கோ. 12 எக்ஸாம்ஸ் 12 பேப்பர் இருக்குங்கிறப்போ ஹவு டு டேக்கிள் இட். நீங்க வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்குள்ள நான் போகல, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குள்ள எப்படி ஸ்மார்ட் வேரை நீங்க டேக்கிள் பண்ண முடியுங்கிறத சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேச போற மெத்தடாலஜி என்னோட ஓன் யூனிக் மெத்தடாலஜி. ஆக்சுவலி 6 வருஷம் நான் எழுதி 4 தடவை ஃபெயில் ஆனேன்னு சொன்னேன் இல்லையா, 4 தடவை ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆனேன். அதனால ப்ரிலிம்ஸ்ல நீ எவ்வளோ கஷ்டமா எப்படி கேட்டாலும் ஃபெயிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி டெவலப் பண்ணேன். அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது. ஸ்மார்ட் வேஸ், எப்படி ஸ்மார்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி பாஸ் பண்ணுங்கிறது. ஜென்ரலா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எத்தனை பேர் இதில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? பிஜி இருக்கீங்களா? குட், கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஓகே, மோஸ்ட்லி இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, எப்படி வந்து இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்றது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். இதுல எத்தனை பேருக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்ல பேங்க் எக்ஸாமோ வேலைக்காக வைக்கிறாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா கேட்குங்க. குட். நீங்களே இங்க இருக்கிற கிரௌட் எல்லாத்தையுமே பாருங்க. இங்க ஒரு 500 பேர் இருக்கிறீங்க. இங்க ஒரு 500 பேர் இருக்கிற கிரௌட்ல ஒரு 20 பேர் தான் கை தூக்குறாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஒரு சிலபஸ் இருக்குன்னு தெரியும்ன்றது. குரூப் 4 எக்ஸாமோ, குரூப் 2 எக்ஸாமோ, குரூப் 1 எக்ஸாமோ இல்ல ஐஏஎஸ் எக்ஸாமோ, இது எல்லா எக்ஸாமுக்கும் முதல்ல ஒரு சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸ்க்குள்ள இருந்து படிச்சா போதுமானது. இந்த இன்ஃபர்மேஷனே இங்க இருக்கிற 500 பேர்ல ஒரு 20-30 பேருக்கு தான் தெரியும். மொத்தமா ஒரு 12 லட்சம் பேர் எக்ஸாம்ல அப்ளை பண்றாங்கன்னா அது 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு சிலபஸ் இருக்குன்னே தெரியாது. சரியா? அப்போ முதல்ல சிலபஸ்க்குள்ள இருக்கிறத படிக்கணும். சரியா? ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா இந்த போட்டித் தேர்வுகள் கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா 100ல இருந்து 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். ஹிஸ்டரியில 10, ஜியாகிரபியில 10, எக்கனாமிக்ஸ்ல 10, அந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் பிளண்ட் பண்ணி ஒரு 100 கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த 100 கேள்வியில அங்கங்க பிளண்ட் பண்ணி போட்டதுல ஒரு வருஷம் என்ன கேட்கறாங்களோ அதே தான் ஆல்மோஸ்ட் ரிப்பீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் ஹிஸ்டரியில 10 கேட்டாங்கன்னா இந்த வருஷமும் 10ல இருந்து 1-2 கூட குறைய இருக்கும். ஹிஸ்டரியில போன வருஷம் அகைன் 10-15 கேட்டிருந்தாங்கன்னா அதோட ரேஷியோ ஆல்மோஸ்ட் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மொத்தமா இந்தியன் ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு நீங்க ஒரு 500 பக்கம் படிச்சா போதும். இந்தியன் ஹிஸ்டரி முழுக்க 500 பக்கத்துல படிச்சாலும். ஜியாகிரபிக்கு ஒரு 200 பக்கமோ 300 பக்கமோ படிச்சா போதுமானது. ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் பேஜஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு பேஜஸ் படிக்க போறீங்க, அதுல இருந்து எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்ல கம்மியான பேஜ் படிச்சு நிறைய மார்க் வரும் அப்படின்னா அந்த எக்ஸாம் தான், அந்த பேப்பர் தான் முக்கியமானது. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் படிக்கும்போது ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த ப்ளூ பிரிண்ட்ல ஒவ்வொரு சாப்டர்ல எத்தனை மார்க் கேட்பாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்கறதுக்கும் நாம ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து வேற யாரும் மார்க்கெட்ல ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி எந்த சாப்டர்ல எவ்வளவு கொஸ்டின் வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எடுத்துக்கிட்டு எந்த சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில 500 பக்கம் படிச்சா 12 கேள்விக்கு அட்டெண்ட் பண்ண முடியும். இதுவே தமிழ் இங்கிலீஷ் தான் நீ ஒரு 1000 பக்கம் படிக்க வேண்டியிருக்கும், 1000 பக்கம் படிச்சா 100 கேள்விக்கு அட்டெண்ட் பண்ண முடியும். அப்போ எவ்வளவு பேஜ் படிக்க போற, எவ்வளவு மார்க் வருங்கிறத வச்சு இது வந்து ஒரு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் தான். எப்படி வந்து குறைஞ்ச நேரத்துல அதிக மார்க் வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல வந்து 1000 பக்கம் படிச்சா 100 கேள்வி அட்டன் பண்றது இருக்கும், ஹிஸ்டரியில 500 பக்கம் படிச்சா 10 கேள்வி அட்டன் பண்ண முடியுங்கிறப்போ தமிழ்ல நீ படிக்கிற ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உனக்கு மார்க் அதிகமா வரும் ஹிஸ்டரியோட கம்பேர் பண்ணும்போது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் இப்போ சொல்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸே தெரியாதுன்றதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட போட்டித் தேர்வோட ப்ரிப்பரேஷனுக்குள்ள வாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, சிலபஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை எல்லாத்தையும் டீச் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு எப்படி ஸ்மார்ட் வேலை இதை கிளியர் பண்ணுறது அப்படின்னு டெக்னிக்கலாக சப்ஜெக்ட் டீச் பண்ணுறேன், சரியா? அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப எளிமையாக இந்த எக்ஸாமினேஷனில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், சரியா? எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் சப்ஜெக்ட், அதை படித்து அதுக்குள்ளே நம்ம படிக்கிறது வந்து இது வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்கும், சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் பேஷன் லிசனிங். நீங்கள் எல்லாரும் எதுவாக எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் வச்சுருக்கீங்களோ அதே லட்சியத்தை இறைவன் ஆசையோடு நீங்கள் அடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி.